ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கிட்ஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபி. கிட்ஸுன்னு இல்லை, பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் பொதுவாக பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வந்துட்டு நல்லா பழுத்து போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி பழுத்து போன வாழைப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான பணியாரம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு 6லேருந்து 7 சின்ன சின்ன வாழைப்பழம் தான், நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் பழுத்த வாழைப்பழம்னு இல்லை, பழுக்காத வாழைப்பழத்தில் கூட செய்யலாம். பட் வந்துட்டு வேஸ்ட்டாக போகாமல் இந்த மாதிரி செய்யும் போது வந்து கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம அது நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே நம்ம ஸ்வீட்டுக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸோ நாட்டு சர்க்கரையோடு நீங்கள் 2 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி. இந்த நாட்டு சர்க்கரையில் ஏலக்காய் ஃப்ளேவர் இருக்கிறதுனால நான் ஏலக்காய் தனியாக சேர்க்கலை. ஸோ இப்போ வந்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா பியூரியாக அரைச்சாச்சு. நாட்டு சர்க்கரையும் வாழைப்பழமும் நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. இப்போது ஒரு பவுலில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இது கூடவே நம்ம தேங்காய் மாவு எடுத்துக்கலாம். கோகனட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. அப்படி கோகனட் ஃப்ளோர் யூஸ் பண்ண விரும்பாதவங்க ரவை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. தேங்காய் மாவாக இருந்துச்சுன்னா 1/2 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். தேங்காய் மாவுனா தேங்காவை நல்லா பாலை புழிஞ்சிட்டு காய வச்சு அதை வந்துட்டு அரைச்சி வைக்கிறத தேங்காய் மாவு. ஸோ அது கூடவே நம்ம ஃப்ளேவருக்காக குங்குமப்பூ சேர்த்துருக்கோம். ஸோ அந்த பால் மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். ஸோ அதனால் 1 டேபிள் ஸ்பூன் பாலில் குங்குமப்பூ போட்டு நம்ம கலந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது ஆப்ஷனல் தான் குங்குமப்பூ, நீங்கள் ஏலக்காய் சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவரே போதுமானது. இது கூடவே நம்ம துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம கெடுதலான எந்த பொருளுமே நம்ம சேர்க்கலை. நான் இது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்கு நம்ம கோதுமை மாவு 1/2 கப் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பணியார மாவு பதத்துக்கு இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு மாவு வந்து போதுமானது. இல்லை ரொம்ப வந்துட்டு வாட்டரியாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகணும். இப்போ இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம், உப்பி வரத்துக்காக. இல்லை நான் பேக்கிங் சோடா போட நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக சேர்க்க தேவையில்லை, ஆப்ஷனல் தான் பேக்கிங் சோடாவும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு தேங்காய் துருவல் போடாமையும் செய்யலாம். எப்படி சேர்த்தாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வாழைப்பழமும் வீணாகாமல் இருக்கும். இப்போ நம்ம பணியார சட்டியில் நெய் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு எல்லா குழிக்குள்ளேயும் மாவை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை எல்லா பக்கமும் நல்லா வெந்து நம்ம வந்து திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். நார்மலாக பணியாரம் சுடுற மாதிரி தான், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ வாழைப்பழம் வீணாக போகாமல் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், எல்லாருமே நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம நல்லா திருப்பி விட்டுக்கலாம். உங்களுக்கு 2 பக்கமும் குக் ஆகி நல்ல ப்ரௌன் கலர் கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆயிரும், பட் உள்ளே வந்து குக் ஆகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்துட்டு குக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான வாழைப்பழம் தேங்காய் பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாழைப்பழத்தை இனிமேல் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து சுயம்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த பணியாரக்கல்லில் ஊற்றாமல் நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுறது தான். ஸோ அதே பேட்டரை வந்துட்டு நம்ம எண்ணெயில் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது அன்ஹெல்த்தி அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால நான் வந்துட்டு பணியாரக்கல்லில் மட்டும் ஊற்றிருக்கேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்ககிட்ட நான் வந்துட்டு இந்த வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து கம்மியாக எண்ணெய் ஊற்றி சின்ன வானலில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு நார்மலாக எப்போவும் வடை சுடுற மாதிரி கூட நீங்கள் எண்ணெய் ஊற்றி நல்லா பெரிய பேன்லேயே எல்லா மாவையும் அட் அ டைமில் போட்டு எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவே பாருங்கள் நல்லா பணியாரம் மாதிரி உருண்டையாக அழகாக வந்திருக்கு. ஸோ ஆயிலில் இருக்க டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.
ஹெல்த்தின்னு பார்த்தீங்கன்னா பனியாரக்கல்ல கம்மியாக எண்ணெய் ஊற்றி நெய் அப்ளை பண்ணி செய்கிறது தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.